ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாத்துக்கும் இருக்க பெரிய டவுட் என்னென்னா, எது சார் பெஸ்ட்டு கல்லூரி? பெற்றோர்களுக்கு இருக்க பெரிய டவுட் என்னன்னா, என் பையனை ஒரு பெஸ்ட்டு கல்லூரியில் சேர்க்கணும், எது பெஸ்ட்டு கல்லூரி? அதை விட முக்கியம் நல்ல பிளேஸ்மெண்ட்டுடைய கல்லூரியை சொல்லுங்கள். அதை விட முக்கியம் ஃபீஸு கம்மியாக சொல்லுங்கள். அதிக ஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கல்லூரி தான் வேணும்னு சில பெற்றோர்கள். சார் ஃபீஸு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும், நல்ல ஒரு பெரிய லெவலில் பிளேஸ்மெண்ட் கொடுக்குற கல்லூரியாக இருக்கணும் அப்படியும் கேட்குறீங்க. எல்லா விதத்திலும் நான் இப்போ கொண்டு வந்திருக்கிறேன். அண்ட் அதை விட முக்கியம், ஒரு கல்லூரி நல்லதா கெட்டதான்னு எப்படி பார்க்கலான்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் மட்டும் மையப்படுத்தி கிடையாது. அந்த கல்லூரியில் எல்லா வசதிகளும் இருக்கா? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ரிசர்ச் சென்டர் எதாவது வச்சுருக்காங்களா? முக்கியமாக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக கற்றுக் கொடுக்குறாங்களா? கம்பெனிலேருந்து யாரோ இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக கற்றுக் கொடுக்குறாங்களா? அண்ட் ரெண்டாவது ஃபேக்கல்ட்டி ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா? எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா? அண்ட் என்ஏஆர்எஃப் இருக்கா? என்பிஏ இருக்கா? நேக் இருக்கா? இது இப்படி எல்லா அடிப்படையிலையும் பார்த்தா கூட லாஸ்ட்டாக ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் ஒரு கல்லூரி விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே இருக்க பசங்க 4 பேர்த்த பிடிச்சி கேளுங்க. எவ்வளோ பெரிய கல்லூரி, பிஹெச்டியே போனாலும் கேளுங்க, தவறே கிடையாது. அங்கே 4 பேர்த்துக்கு கேட்டால் தான் உண்மை என்னன்னு தெரியும். ஏன்னா பெற்றோர்களே, நீங்கள் செலவு பண்ணி படிக்க வைக்க போகிறீங்க லட்சமாக. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற கல்லூரி அவசரப்பட்டு தேர்ந்தெடுக்க வேண்டாம். இப்போவே உடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அட்மிஷன் போட்டாச்சு. எத்தனை பேர் போட்டிங்க? கிட்டத்தட்ட 10% மக்கள் இப்போவே போய் போட்டாச்சு. டிசம்பர்லேருந்தே போட்டாச்சு. நான் ஃபோன் பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிறது தான், நான் ஆல்ரெடி போட்டுட்டேங்க, அப்புறம் ஏங்க ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஆக்சுவலாக இது எனக்கு கோவங்க. புரிதலே இல்லாமல் ஒரு டாப் மோஸ்ட் 5 கல்லூரி மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் நம்ம சேர்றோம் அப்படின்னா, அந்த நான் முதலே சொன்ன மாதிரி தான், அந்த செலவு பண்ணுற காசு வர்த்தா? சார் நல்ல கல்லூரி தானே, வர்த்து தானே. அதை நல்ல கல்லூரியிலே ஃபீஸ் கம்மியான கல்லூரியும் இருக்குல்ல. அண்ட் ரெண்டாவது கவர்மெண்ட் கோட்டான்னு எதுக்கு இருக்குது? கவுன்சிலிங் எதுக்கு? 2.5 லட்சம் சீட்டு வச்சுருக்கிறாங்க, எதுக்கு இருக்குது? இப்படி எல்லா விதத்துலையும் மக்கள் யோசிக்காமல் அவசரப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவசரப்படாதீங்க. நீங்கள் எல்லோரும் வெயிட் ஃபார் கவுன்சிலிங், அவ்வளோதான் சொல்லுவேன். 2026 நடக்க போகும் இந்த கவுன்சிலிங்கில், டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பங்கேற்று நல்ல கல்லூரியை எடுங்க. எப்படி எடுக்கணும், என்னெல்லாம் பண்ணணுங்கிறது ஃபுல் ப்ராசஸ் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனல் உங்கள் கூடயே இருந்துகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டாப் மோஸ்ட் 60 இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்க்க போகிறோம். சார் 60 கல்லூரி தான் நல்ல கல்லூரியான்னு கேட்டால் கிடையாது. 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் தான். 450 கல்லூரிகள். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர ஒரு 450 கல்லூரிகளில் ஒரு டாப் மோஸ்ட் அதில் ஃபில்டர் பண்ணி 60 கல்லூரிகள் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. இந்த கல்லூரியெல்லாம் மஸ்ட் விசிட். நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். சார் 60 கல்லூரி என்னால் போக முடியாது, வேண்டாம். நீ என்ன பண்ணுறன்னா, உன் சுற்றி இருக்கிற இப்படி திருச்சியில் இருக்கிறனா திருச்சி ஜோனில் எது நல்ல கல்லூரி, எல்லா ஜோன்லையும் நான் சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர் ஜோனில் எது சொல்கிறாரு. ஸோ இதில் உனக்கு எது பெஸ்ட்டுன்னு படுது, அதில் போயிட்டு விசிட் பண்ணி நீ பாரு. ஒரு 10 கல்லூரி நீ போய் பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. கல்லூரி போய் சுற்றி பார்க்கும்போது சில விஷயங்கள் கிடைக்கும். நமக்கு தேடும்போது தான் நல்லது கிடைக்கும். நீங்கள் வீடியோவே பார்த்துட்டு இருந்தாலும் அண்ட் ஆல்சோ யாரோ சொல்கிறத கேட்டுட்டு இருந்தாலும் அண்ட் கூகுளில் போய் பார்த்தாலும் நமக்கு கிடைக்காது. நீங்கள் நேரில் போய் பார்க்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி 4 பேரை நீங்கள் பிடிச்சி விசாரி. நீ என்ன தான் ஒரு கல்லூரியில் அது இதுன்னு எல்லாமே இருந்தால், பிளேஸ்மெண்ட்டே நல்லா இருந்தாலும், பிஹெச்டி காலேஜே இருந்தால் கூட வெளியில் வந்தால் 4 பேர்த்திட்ட விசாரிங்க. 4-5 பேர் பிடிச்சி விசாரிங்க. தம்பி இந்த கல்லூரி எப்படி இருக்குது, அவனுக்கு உண்மை தெரியும். உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் உண்மை தெரியும். புரியுதுங்களா? உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அவங்ககிட்ட கேளுங்க. ஒருத்தங்களில் 2 பேரில் ஒரு 5-6 பேர்த்திட்ட கேளுங்க. ஏன்னா செலவு பண்ணி படிக்க வைக்க போகிறீங்க நீங்கள். அதனால் ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டாப் மோஸ்ட் 60 இன்ஜினியரிங் காலேஜ். டாப் மோஸ்ட்னால் ஏன் சார் டாப் மோஸ்ட் 60 அப்படின்னு கேட்கும்போது, ஆவரேஜ் கட் ஆஃப் அப்படின்னு எடுக்கும்போது போன வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஹைலி ப்ரிஃபர்டு கல்லூரி இதுதான். ஏன் சார் நாங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, போன வருஷம் மட்டும் கிடையாது, வருஷம் மாணவர்கள் இது மிஸ் பண்ணாமல் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைப்பாங்க. அண்ட் ப்ளஸ் ஹையஸ்ட் சேல்ரி வைஸ் நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் ஆவரேஜ் சேல்ரி அந்த கல்லூரியில் சொல்ல போகிறோம். ஹையஸ்ட் சேல்ரி ஒருத்தர்லேருந்து 5 பேர் தான் வாங்குவான். ஒரு 50 லட்ச ரூபா பர் ஆனம் வாங்குறான்னா அது ஒருத்தரும் 2 பேர் தான் வாங்குவான். சில கல்லூரியில் ஒரு 5 பேர் வாங்குவான். அது பெஸ்ட்டு தான், பெருசு தான். ஆனால் 20 லட்சம் எவ்வளோ பேர் வாங்குறான், 10 லட்சம் எவ்வளோ பேர் வாங்குறான். நான் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். 10 லட்சம் பர் ஆனம் எவ்வளோ பேர் வாங்குறான், 20 லட்சம் பர் ஆனம் எவ்வளோ பேர் வாங்குறாங்கிறது தான் மேட்ரேங்க. ஏன்னா அது எவ்வளோ பெரிய சம்பளம், அது ஒரு எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு ஒரு எண்ணிக்கை இருக்கலாம். அதை வச்சே நம்ம கணிச்சிடலாம் இவங்க கம்பெனிஸ் எப்படி கூட்டிகிட்டு வராங்க, எந்த மாதிரியெல்லாம் கம்பெனி வராங்க, எவ்வளோ பெரிய கம்பெனி வராங்கன்ட்டு. ஸோ
நல்லா கேட்டுங்க, ஒரு கல்லூரி எவ்வளோ கம்பெனிக்குள்ள டைப் பண்ணியிருக்குங்கிறதும் முக்கியம். சரிங்களா? அண்ட் பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு அடிப்படையான விஷயத்தை பார்க்காம விட்டுறாதீங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், ஸோ சிஇஜி கேம்பஸ் ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்பர் 1 இதுதான். எப்போயுமே கவுன்சிலிங் கோடுன்னு ஒன்று இருக்கும். கவுன்சிலிங் கோடு 1, ஓகேவா? கவுன்சிலிங் கோடு 1. இந்த கவுன்சிலிங் கோடு தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் டிஎன்இஎல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இந்த கவுன்சிலிங் கோடு ஏன் முக்கியம்னா, ஒரே காலேஜில் 2 பேர் இருக்கும். இப்போ சிஇஜி கேம்பஸ் இருக்குது, எம்ஐடி கேம்பஸ் இருக்குது. ரெண்டுமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு போட்டிருக்கா. ஆனால் இது எம்ஐடி, இது ஏசிடி, இது சிஇஜி. இது யார் வேரி பண்ணுறா? இந்த பேர்லேயும் வேரி ஆகுது, இங்கே கவுன்சிலிங் கோடு வேரி ஆகுது. கிருஷ்ணா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா கிருஷ்ணா இருக்குது, ராமகிருஷ்ணா பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், புரியுதா? சென்னை இன்ஸ்டியூட் இருக்குது, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் இருக்குது. சிஐடின்னு நினச்சி வேறு எங்கேயோ போயிடுவான், சிஐஇடி போயிடுவான். ஸோ கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அந்த லைக் அள்ளி தெளிச்சுட்டு கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் மிகப்பெரிய ஒரு கல்லூரி. ஆவரேஜ் கட் ஆஃப் இந்த வருஷம் நீங்கள் போகிறதுக்கு 197 இருந்தால் போயிடலாம். அப்போ 197 மார்க் எடுக்கணுமா அப்படி பயந்துடாது. நான் சொல்கிறது ஆவரேஜாக ஓவரால் கிடையாது, ஒரு சிஎஸ்சி இசிஇ மாதிரி கோர்சஸ் சொல்கிறேன். மெக்கானிக்கல் இல்லை செகண்டரி பிரான்ச்சஸ் ஏதாவது நீ போகும்போது, சிவில் அந்த மாதிரி, மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி போகும்போது, பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறையெல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் போகும்போது இன்னும் கட் ஆஃப் கம்மியாகும், ஓகேவா? ஆவரேஜ் சேலரி வந்து 7 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் சேலரி வந்து 40 lakhs per annum கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்த கவுன்சிலிங் கோடு 2 ஏசிடி கேம்பஸ். நீங்கள் வந்து எழுதி வைக்கணும், நீங்கள் வந்து எப்போவுமே எழுதி வைக்கணும். டாப் காலேஜில் சொல்லும்போது பிடிஎஃப் தாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது, நீங்கள் எழுதி வைக்கணும். அப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வைக்க முடியும். ஏசிடி கேம்பஸ் 192 ஆவரேஜ் கட் ஆஃப், 6லேருந்து 9 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து ஆவரேஜ் சேலரி சொல்லலாம். ஹையஸ்ட் சேலரி வந்து 40 LPA. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கோடு 4 எம்ஐடி கேம்பஸ். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி 195 சராசரி கட் ஆஃப். அதுக்கப்புறம் 7லேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஆவரேஜ் சேலரி, 40 LPA வரைக்கும் வாங்கி தர்றாங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கல்லூரி. 2006 கவுன்சிலிங் கோடு வந்து 2006 பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ பழமை வாய்ந்த கல்லூரி, மிகப்பெரிய கல்லூரி, கோயம்புத்தூர்லேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது இதுதான். 194 ஹையஸ்ட்டு ஆவரேஜ் கட் ஆஃப். ஸோ அடுத்தது 8லேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஆவரேஜாக தராங்க. 60 லட்சம் per annum வந்து வாங்கியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்கது. அடுத்து வந்து 2007 சிஐடி, இதுவுமே பழமை வாய்ந்த கல்லூரி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்க்கவே கூடாது. 193 ஆவரேஜ் கட் ஆஃப், 6லேருந்து 7 லட்சம் வரைக்கும் வாங்கி தராங்க ஆவரேஜாக. 36 லட்சம் per annum வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் நம்பர் 1 கவர்மெண்ட் காலேஜ். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர கவர்மெண்ட் காலேஜ் 11 காலேஜ் இருக்குது, அதில் டாப் மோஸ்ட் நம்பர் 1 இதுதான். ஸோ அதில் 192 ஆவரேஜ் கட் ஆஃப் வேணும், 6லேருந்து 7 லட்சம் வந்து வாங்கி தர்றாங்க ஆவரேஜாக. அண்ட் 30 lakhs per annum வந்து ஹையஸ்ட்டு சேலரி. அடுத்தது 2377 பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச், பிஹெச்சி ஐடெக் சொல்லக்கூடிய அட்டானமஸ் கல்லூரியாக மாறி இருக்குது. பிஹெச்சியோட இன்னொரு காலேஜ், கண்டிப்பாக இது வந்து ப்ரைவேட் காலேஜ். இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த காலேஜ் மெரிட் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் மிஸ் பண்ணிட வேண்டாம். 191 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப், 6லேருந்து 8 வந்து ஆவரேஜ் சேலரி. அடுத்தது 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 193 கட் ஆஃப், 7 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் கட் ஆஃப். 60 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்கியிருக்காங்க. இதுவுமே தவிர்க்க முடியாத ஒரு கல்லூரி சென்னையில். அடுத்த 5008 தியாகராஜா கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள், பிஹெச்சி சிஐடி தியாகராஜா தான். தியாகராஜா தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் மதுரை சைடில். 192 ஆவரேஜ் கட் ஆஃப், 7.1 lakhs per annum வந்து ஆவரேஜ் சேலரி, 30 லட்சம் per annum, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1211 ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 193 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப். ஸோ 6லேருந்து 7 லட்சம் per annum வந்து ஆவரேஜாக தராங்க, 54 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா 191 கோயம்புத்தூரில் இருக்குது, அட்டானமஸ் காலேஜ் 191 அண்ட் 8 to 9 lakhs per annum வந்து ஆவரேஜ் சேலரி வாங்கி தராங்க, 47 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி. அடுத்தது 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், வளர்ந்து வர ஒரு பெரிய லெவலில் பிளேஸ்மெண்ட் இருக்க கல்லூரி. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. 50 lakhs per annum வாங்கி தராங்க. 190ங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் கட் ஆஃபாக இருக்குது. 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கிருஷ்ணா வந்து ஒன்று சேர்ந்துருச்சு 2 கல்லூரியே. இப்போ 4000 சீட் பக்கம் இருக்கும், கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். 189 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப். ஹையஸ்ட்டாக 47 லட்சம் per annum வாங்கி தர்றாங்க.
அடுத்து வந்து 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்பத்தூரில் இருக்கும். நிறைய வெங்கடேஸ்வராவுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 189 ஆவரேஜ் கட் ஆஃப், ஹையஸ்ட்டாக 47 லட்சம் per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக 6-7 per லட்சம் லேக்ஸ் per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 188 ஆவரேஜ் கட் ஆஃப், 6.5 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 51 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், இதுவுமே தவிர்க்க முடியாத ஒரு கல்லூரி. 187 ஆவரேஜ் கட் ஆஃப் அண்ட் 6 lakhs per annum வந்து ஆவரேஜ் சேலரி. 44 LPA வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி இருக்குது. அடுத்தது 1304 SRM ஈஸ்வரி அட்டானமஸ் ராமாபுரம் 186 ஹையஸ்ட் கட் ஆஃப், ஆவரேஜ் கட் ஆஃப். 50 lakhs per annum வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப், ஹையஸ்ட் சேலரி. 4960 மெப்கோ ஷெலாங், இது வந்து பார்த்திங்கன்னா 184 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப், விருதுநகரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 25 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி. அதுக்கப்புறம் 1450 லோயலா ஐகாம் சென்னை, இது ஒரு அட்டானமஸ் காலேஜாக மாறிடுச்சு. 185 அப்படிங்கிறது இது ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப், 20 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி. அதுக்கப்புறம் 14113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்கே குரூப்ஸ் வந்து 3 இருக்குது, 3 காலேஜ் இருக்குது. ஸோ எது எடுத்தாலுமே பெஸ்ட்டு தான். 185 அப்படிங்கிறது ஆவரேஜ் கட் ஆஃப், 29 lakhs per annum வந்து ஹையஸ்ட்டாக வாங்கி தராங்க. அடுத்தது தவிர்க்கவே முடியாத ஒரு கல்லூரி 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கல்லூரி. ஆவரேஜாக 185 வச்சுருக்காங்க கட் ஆஃப். ஸோ 185ங்கிறது மிகப்பெரிய நம்பர், ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுத்திருக்காங்க. அண்ட் 8 lakhs per annum வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேலரி அண்ட் 44 LPA வந்து ஹையஸ்ட் சேலரியாக வாங்கி கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் அதிக விரும்பக்கூடிய கல்லூரியாக இருந்துச்சு போன வருஷம் ஃபஸ்ட் ரவுண்ட்லே. ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ 184 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப், 20 LPA வந்து ஹையஸ்ட் சேலரி. அடுத்து வந்து 1112 RMD இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு 183 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப், 20 LPA ஹையஸ்ட் சேலரி. அடுத்தது 1112 ஆர்எம்கேவோட இன்னொரு குரூப்ஸு, அதுவுமே அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ 185 ஆவரேஜ் கட் ஆஃப், 47 LPA வந்து ஹையஸ்ட் சேலரியை வாங்கி கொடுத்துருக்காங்க. 2715 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரப்பூர், அதாவது சேலம், ஸோ 190 ஆவரேஜ் கட் ஆஃப் அண்ட் 15 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுவுமே தவிர்க்க முடியாத ஒரு கல்லூரி தான். 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரியில் இருக்குங்க. ஜிசிடி தான் நம்பர் 1. கவர்மெண்ட் காலேஜெல்லாம் ரொம்ப ஃபீஸ் கம்மி, 10,000 தான் வாங்குவாங்க. 187 ஆவரேஜ் கட் ஆஃப், 12 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி. 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் அட்டானமஸ் கல்லூரி சென்னையில் இருக்குது. ஸோ 195 ஆவரேஜ் கட் ஆஃப், ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் மெயினாக. அண்ட் ஆல்சோ வந்து 5 lakhs per annum வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வாங்கி தராங்க. 50 lakhs per annum வந்து ஹையஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. தவிர்க்கவே முடியாத ஒரு கல்லூரி. 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன், இவங்களோட இன்னொரு காலேஜ், இதுவும் அட்டானமஸ் கல்லூரி தான். ஸோ 180 இதில் வந்து சராசரி கட் ஆஃப், 15 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 182 ஆவரேஜ் கட் ஆஃப், 5.5 LPA அண்ட் 25 LPA வந்து ஹையஸ்ட் சேலரியை வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த 5901 அழகப்பா செட்டியார், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 180 ஆவரேஜ் கட் ஆஃப், 21 lakhs per annum ஹையஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. 2622 VSP இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் ரோட்டில் இருக்குது, கோவை ரோட்டில் இருக்குது, கரூர் அட்டானமஸ் கல்லூரி, கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாத ஒரு கல்லூரி. 179 ஆவரேஜ் கட் ஆஃப், 7.5 LPA ஆவரேஜாக வாங்கி கொடுத்துருக்காங்க. 47 LPA வந்து ஹையஸ்ட் சேலரியை வாங்கி கொடுத்துருக்காங்க. VSB வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கவே முடியாத கல்லூரி. இதோட பிரான்ச் ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது, அதுவுமே பெஸ்ட்டு தான். ஓகேவா. 1419 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், 180 ஆவரேஜ் கட் ஆஃப், 20 LPA ஹையஸ்ட் சேலரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், இதுவுமே நல்ல கல்லூரி தான். 15 LPA ஹையஸ்ட், 185 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப். 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவுமே 177 ஹையஸ்ட் ஆவரேஜ் கட் ஆஃப், 27 LPA ஹையஸ்ட் சேலரி. 2706 டாக்டர் மகாலிங்கம் கோயம்புத்தூர், ஸோ இது ஒரு மிகப்பெரிய கல்லூரி. 176 வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப், 25 LPA வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரியை வாங்கி கொடுத்துருக்காங்க. 1309 மீனாட்சி சுந்தரராஜன், இதுவும் அட்டானமஸ் கல்லூரி. 175 வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப், 5 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது மீடியன், ஆவரேஜாக 22 lakhs per annum வந்து ஹையஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 1126 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் திருவள்ளூரில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கல்லூரி. 170 ஆவரேஜ் கட் ஆஃப், 6 lakhs per annum வந்து ஆவரேஜாக வாங்கி கொடுத்துருக்காங்க. 28 LPA வந்து ஹையஸ்ட் சேலரியாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க.
அடுத்தது 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 4 காலேஜ் இருக்குது, அதில் கோயம்புத்தூர் ஒன்று பெஸ்ட்டு. 179 16 lakhs per annum வந்து ஹையஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ், இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். 178 வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் 15 LPA வந்து ஹையஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1424 டேனிஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். டேனிஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், சென்னை படப்பையில் இருக்குது. 170 ஆவரேஜ் கட் ஆஃப் 8 LPA ஆவரேஜாக வாங்கி கொடுத்துருக்காங்க. 27 LPA வந்து ஹையஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் போன வருஷம். 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி. ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட். 180 ஹையஸ்ட் கட் ஆஃப் ஆவரேஜ் கட் ஆஃப் 30 LPA ஹையஸ்ட் சேலரி. அடுத்த 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் அட்டானமஸ், 170 ஆவரேஜ் கட் ஆஃப் 6 LPA மீடியன் சேலரி அண்ட் 45 LPA ஹையஸ்ட் சேலரி. அடுத்து 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இதுவுமே ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது. தியாகராஜ கப்படம் 170 ஆவரேஜ் கட் ஆஃப் 15 LPA ஹையஸ்ட்டு. அடுத்து 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 170 அப்படிங்கிறது ஆவரேஜ் கட் ஆஃப் 25 LPA வந்து அவங்க ஹையஸ்ட் சேலரியை வச்சுருக்காங்க. 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் மிகப்பெரிய ஒரு கல்லூரி கோவில்பட்டியில் 169 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் 20 LPA வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 1422 SRM வள்ளியம்மை அட்டானமஸ், ஸோ 179 ஆவரேஜ் கட் ஆஃப் 25 LPA ஹையஸ்ட் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க. 2349 தானிஷ் அகமத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அட்டானமஸ் காலேஜ், இதுவும் ஒரு வளர்ந்து வர கல்லூரி. 168 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் 5 LPA வந்து ஆவரேஜ் சேலரி, 25 LPA ஹையஸ்ட் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க. 1149 சென்ட் ஜோசப்போட இன்னொரு பிரான்ச்சு 169 அப்படிங்கிறது 169 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் 15 LPA வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி. அடுத்து 5910 பிஎஸ்என்ஏ வந்து பார்த்திங்கன்னா 165 அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. 44 LPA வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, இதுவுமே ஹையஸ்ட் சேலரி 13 lakhs per annum. ஸோ 168 ஆவரேஜ் கட் ஆஃப். 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 165 ஆவரேஜ் கட் ஆஃப் அண்ட் 12 LPA ஹையஸ்ட் சேலரி. 2751 KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் வந்து 168 ஆவரேஜ் கட் ஆஃப் 44 LPA வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 1306 JPR இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் நல்ல கல்லூரி சென்னையில் 165 ஆவரேஜ் கட் ஆஃப் 22 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட்டாக. 1118 வேல்டெக் மல்டிடெக், இதுவுமே வந்து நல்ல கல்லூரி தான். 165 ஹையஸ்ட் கட் ஆஃப் ஆவரேஜ் கட் ஆஃப் 15 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. 2736 டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 165 ஆவரேஜ் கட் ஆஃப் 20 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 1311 KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 160 ஆவரேஜ் கட் ஆஃப் 22 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3830 K ராமகிருஷ்ணன் திருச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு கல்லூரி 160 ஆவரேஜ் கட் ஆஃப் 20 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட்டாக. அடுத்தது 3830 3819 சாரநாதன், இதுவுமே நல்ல கல்லூரி தான். 160 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் 20 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த 4959 காமராஜ் வந்து 160 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் 15 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கோயம்புத்தூர் 160 ஆவரேஜ் கட் ஆஃப் 24 LPA வந்து ஹையஸ்ட் சேலரியாக பார்க்கப்படுது. 5904 KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது 160 ஆவரேஜ் கட் ஆஃப் 20 LPA வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்து 2613 KSR நாமக்கல்ல இருக்குது, ஸோ இது வந்து 160 ஆவரேஜ் கட் ஆஃப் 20 LPA ஹையஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த சொன்ன லிஸ்ட்டில் எல்லாமே மிகப்பெரிய கல்லூரிகள். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபரன்ட், ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கல்லூரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கல்லூரிகள், மஸ்ட் விசிட். நீங்கள் வந்து இப்போ ரிசல்ட் வரக்கு முன்னாடி இந்த காலேஜுக்கெலாம் போய் பாருங்கள், பசங்கட்டி விசாரிங்க. அண்ட் நீங்களும் பல இடத்துல சர்ச் பண்ணுங்கள், தவறே கிடையாது. நீங்கள் நம்ம வீடியோ மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், தப்பே கிடையாது. ஒரு கல்லூரியை நல்லா தீர விசாரித்து போய் சேருங்க, அதுதான் நல்லது. அண்ட் உங்கள் காசும் வந்து பார்த்திங்கன்னா வர்த்துஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கல்லூரியெலாம் நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக 4 வருஷம் கழிஞ்சு ஒரு டிமாண்டான உங்களுக்கு வந்து காலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் கழிஞ்சு நல்ல ஜாப் உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும். நல்ல வாழ்க்கையும் அமையும் பையனுக்கு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.